அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராமநாடு மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம மாவட்டத்தோட அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நம்ம மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு கூட இருந்து மக்களாக கூட இருந்து தமிழக வெற்றிக்கழகம் சார்பிலையும் ஒரு பொறுப்பு அமைச்சராகவும் கூட இருந்து அடிப்படை தேவைகளை கண்டிப்பான வரையில் சரி பண்ணி கொடுப்போம். இல்லை அது வந்து நம்ம இப்போதான் கோயில் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம கோயிலுக்கு இப்போதான் முறையாக வந்திருக்கிறோம். நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு அது என்னென்ன இதுன்னா கள ஆய்வு பண்ணிட்டு அதுக்கான என்ன நடவடிக்கைகளோ நம்ம பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்தில் மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு நீங்க நம்ம உங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லை கண்டிப்பாக இருக்கு. இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல அடிப்படை தேவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கொஞ்சம் நீர் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில். ஸோ அதுக்கான கள ஆய்வு பண்ணிட்டு நம்ம கலெக்டர் சார் கூட இருக்கிறாங்க, சார்கிட்டே பேசியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு என்ன ஃபீசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத படிப்படியாக அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் சார்ந்த இது இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே படிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து வெளியூரில் தான் போய் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, வெளி மாவட்டத்துக்கும் வெளி மாநிலத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம இங்கே கள ஆய்வு பண்ணி நம்ம மாவட்டத்தில் இங்கே என்ன தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இங்கே கலெக்டர் சார் மூலமாக நம்ம அதை ஆராய்ச்சி இது பண்ணிட்டு நம்ம ஆய்வு பண்ணி அவங்கள இங்கேயே நம்ம மாவட்டத்தில் இங்கே இருக்கிற மாதிரி அவங்க அந்த தொழில் வளர்ச்சிக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பான முறையில் அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம்.